Hi guys, welcome to my channel. போன வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா டைப்ஸ் பத்தி பார்த்தோம். அதோட நோட்ஸ் வேணும் அப்படினு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா அதோட வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எபிசோடுக்குமே அந்தந்த நோட்ஸ் வந்து அந்தந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகேவா? No problem. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home on my own. ஓகே, இப்போ நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினா வந்து டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா constraints. What is mean by constraints? Constraintsனா வேற ஒண்ணுமே கிடையாது. Rules given for a வேலிடேஷன் ஆஃப் டேட்டா. அதாவது வேலிடேஷன் ஆஃப் டேட்டானா ஒரு டேட்டாவை நம்ம என்ட்ரி பண்ணும்போது அதுக்குன்னு சில ரூல்ஸ் கொடுப்போம். ஓகேவா? அந்த ரூல்ஸ் தான் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். நான் வந்து இஎஃப் கார்டு ரூல்ஸ்லயே சொல்லியிருந்தேன். இஎஃப் கார்டு ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு டேட்டா வந்து என்ட்ரி பண்ணும்போது ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அசைனிங் டேட்டா டைப்ஸ். அப்ப டேட்டா டைப்ஸ்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் அசைனிங் கான்ஸ்டன்ட்ஸ். அப்பயே நான் சொல்லிருந்தேன் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஆனா மோஸ்ட்லி வந்து நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஆப்ஷனல், அது கொடுக்காம நம்மளால என்டர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்ப கான்ஸ்டன்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கான்ஸ்டன்ட்ஸ்ல என்ன? ரூல் டு கிவன் ஃபார் அ வேலிடேஷன் ஆஃப் டேட்டா. நம்ம கிட்ட 5 டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. முதல் கான்ஸ்டன்ட்ஸ் என்ன அப்படின்னா யூனிக். செகண்ட் டைப் வந்து நாட் நல். தேர்ட் டைப் வந்து செக். ஃபோர்த் ஒன் வந்து பிரைமரி கீ அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஃபாரின் கீ. ஓகேவா? அப்ப யூனிக், நாட் நல், செக், பிரைமரி கீ, ஃபாரின் கீ, இந்த 5 தான் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த 5 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சிம்பிளா டக்குனு ஃபர்ஸ்ட் இத சொல்லிடுறேன். யூனிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம டேபிள்ல ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா நம்ம அந்த இதுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இந்த யூனிக் கான்ஸ்டன்ட்ஸை கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து நம்மளால சேம் யூனிக்கான ஒரு ஆல்ரெடி இப்ப எம்ப்ளாய் ஐடி கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தனுக்கு ஒரு எம்ப்ளாய் ஐடி கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி இன்னொருத்தருக்கு அதே எம்ப்ளாய் ஐடி கொடுக்க மாட்டோம். ஏன்னா அப்ப அதை எம்ப்ளாய் ஐடி தான் அவனை மென்ஷன் பண்ணுவோம். சோ அதனால திருப்பி கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி இடத்துல வந்து யூனிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாட்கள் தெரியறதுக்கு முன்னாடி முதல் நல்லுனா என்ன? நல்லுனா எல்லாரும் நினைப்பாங்க ஜீரோ, அதாவது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைப்பாங்க. நல் இஸ் நாட் அ ஜீரோ. அங்க வந்து வெறும் எம்டி ஸ்பேஸ் இருக்குது, நத்திங், ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதான் வந்து நல். ஓகேவா? ஜீரோ கிடையாது. ஜீரோ இஸ் ஆல்சோ ஒன் வேல்யூ. ஓகேவா? ஜீரோவும் ஒரு வேல்யூ தான். நல்லுனா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து ஒரு டேட்டாவே இல்ல அப்படிங்கறதான் வந்து நல். அப்ப நாட் நல்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு டேட்டா இருக்கணும் அப்படிங்கிறது இது ரூல்ஸ் சொல்லிட்டு. அப்ப நாட் நல்னா என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல டேட்டா கொடுத்தே ஆகணும். நீங்க டேட்டா கொடுக்காம ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால நாட் நல்னு கொடுக்குறோம். செக்னா என்னன்னா அடிஷனல் வேலிடேஷன். அதாவது என்ன சொல்றது, நம்ம டேட்டால திடீர்னு ஒரு அடிஷனல் வேலிடேஷன் நம்ம செக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பிரைமரி கீ, ஃபாரின் கீனா என்னன்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்குவோம். இதுதான் என்னோட டேபிள். ஓகேவா? இந்த டேபிள்ல எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா என்னோட எம்ப்ளாய் ஐடி. ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய் ஐடிக்கு ஒரு காலம். ஓகேவா? அடுத்து எம்ப்ளாய் நேம்க்கு ஒரு காலம். அடுத்து எம்ப்ளாயோட சேலரிக்கு ஒரு காலம் கொடுக்கிறேன். இப்ப எம்ப்ளாயோட போன் நம்பருக்கு ஒரு காலம். இந்த 4 காலம் வந்து எனக்கு தேவைப்படுது. என்னென்ன காலம்? எம்ப்ளாய் ஐடி, அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம். ஓகேவா? இ நேம்னு கொடுத்துக்கிறேன். இ ஐடினா எம்ப்ளாய் ஐடி, இ நேம்னா எம்ப்ளாய் நேம், இ சேலரி. ஓகே, வெறும் சேலரி கூட கொடுத்துக்கலாம். சால் அண்ட் எம்ப்ளாய் போன் நம்பர். ஓகேவா? இப்படி வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம், சேலரி, எம்ப்ளாய் போன் நம்பர், இது என்னோட எம்ப்ளாய் டேபிள், இஎம்பி டேபிள்னு வச்சுக்கலாம். எம்ப்ளாய் டேபிள். ஓகேவா? இது என்னோட எம்ப்ளாய் டேபிள். இதை நான் கிரியேட் பண்றேன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் டேட்டா டைப்ஸ் எப்படி அசைன் பண்ணுவோம்னு பார்க்கலாம். சரியா?
டேட்டா டைப்ஸ் வந்து அசைன் பண்ணணும். ஒரு டேபிள் இப்படி கிரியேட் பண்ணோம்னா இதுக்கு டேட்டா டைப்ஸ் நம்ம அசைன் பண்ணாதான் நம்மளால வேல்யூ இது கீழே என்ட்ரு பண்ண முடியும். சோ அப்ப என்ன வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா, இதுக்கு என்ன டேட்டா டைப் கொடுப்போம்? எம்ப்ளாய் ஐடினா வந்து நமக்கு என்ன வரும் நீங்களே சொல்லுங்க. எம்ப்ளாய் ஐடியில நம்ம நம்பர் தான் கொடுக்க போறோம். 1 2 3. என் கம்பெனில ஒரு 1000 பேர் கம்மியா தான் வேலை பாக்குறாங்க. 999 பேர் அல்லது 999 பேர் கம்மியா தான் வேலை பாக்குறாங்க அப்படின்னா நான் வந்து எம்ப்ளாய் ஐடி எவ்வளவு கொடுப்பேன்னா அப்ப நம்பர் டேட்டா டைப் தான் கொடுக்க போறோம். நம்பர் தான் என்டர் பண்ண போறோம். சோ நம்பர், அப்ப நம்பர் ஆஃப் 3. ஓகேவா, நம்பர் ஆஃப் 3. இப்ப நம்பர் ஆஃப் 3 கொடுத்தேன், ஏன்னா டெசிமல் வேல்யூ வர போறது இல்ல. சோ அதனால நம்பர் ஆஃப் 3 கொடுக்குறேன், ஏன்னா டெசிமல் வேல்யூ வராது. சோ அதனால நான் நம்பர் ஆஃப் 3 கொடுத்துட்டேன். அடுத்து இநேம். இநேம்னா என்ன? என்ன நேம் வேணா வரும், எப்படி வேணா வரும். சோ அதனால இநேம்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? கேர் யூஸ் பண்ணுவோம், வேர் கேர் யூஸ் பண்ணுவோமா? ஏன்னா கேர்னா வந்து ஃபிக்ஸ்டு லென்த் மெமரி அலோகேஷன், எல்லாரோட நேமும் வந்து ஃபிக்ஸ்டா இருக்காது. சோ அதனால வந்து வேர் கேர் யூஸ் பண்ணுவோம். நம்ம வேர் கேர் 2 யூஸ் பண்ண தேவை, ஏன்னா அப் டு 4000 நேம் வந்து அவ்வளவு பெருசா தான் இருக்க போறாங்க. சோ வேர் கேர் ஒரு 20 வச்சுக்குவோமே. 20 லெட்டர்ல பேர் வரப்போறது கிடையாது, இருந்தாலும் 20 வச்சுக்கிறோம். ஓகேவா, வேர் கேர் 2 இது ஒரு டேட்டா டைப். இது வந்து என்னன்னா நம்ம டேட்டா டைப் அசைன் பண்றோம். ஓகேவா, டேட்டா டைப் வந்து அசைன் பண்றோம். இப்ப அடுத்து சேலரி. சேலரினா என்ன? நமக்கு நம்பர்ல தான் இருக்க போகுது. அப்ப கன்ஃபார்ம் நம்பர். ஆனா எவ்வளவு? இதுல வந்து 3 கொடுத்துட்டோம். இதுல அப்படி கொடுக்கலாமா? ஏன்னா டெசிமல் வேல்யூஸ் நமக்கு வேணும். சப்போஸ் வந்து அது வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து வந்து டெசிமல் வேல்யூஸ் இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன கொடுக்கணும்னா மேக்ஸிமம் ஒரு 7 கொடுத்துவோம். ஓகேவா, ப்ரிசிஷன் வந்து 7 நம்பர் வரைக்கும் 7 டிஜிட் வரைக்கும் நம்மகிட்ட சேலரி வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு டெசிமல் வேல்யூ எவ்வளவுனா 2. அப்ப எப்படி வரும்னா 7 அப்படின்னா 25,000. 25,000.00. 7 வேல்யூ இருக்கா? 1 2 3 4 5 6 7. ஓகேவா, 7 வேல்யூ இருக்குது. இதுல வந்து லாஸ்ட் 2 இடத்துக்கு முன்னாடி வந்து நான் டெசிமல் வச்சிருக்கேன். அதனால இப்படிதான் சேலரி வந்து சேவ் ஆகும். ஓகேவா, அடுத்து இங்க என்ன டேட்டா டைப் வந்து நம்ம அசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போன் நம்பர். போன் நம்பரை பொறுத்த அளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்பர் 10. ஓகேவா, இவ்வளவுதான் நம்ம வந்து டேபிள் என்ட்ரு பண்றோம். இப்போ வந்து டேட்டா டைப் வந்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்ப இந்த டேட்டா டைப் நான் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேலை இருக்கு. கான்ஸ்டன்ட்ஸ். வாட் இஸ் மீன் பை கான்ஸ்டன்ட்ஸ்? ரூல்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ் இஸ் நத்திங் பட் ரூல்ஸ். இப்ப நான் ரூல்ஸ் இதுக்கு கொடுக்கணும்னா கொடுக்கலாம். என்ன ரூல்ஸ் கொடுக்க போறேன்னு பாருங்க. சப்போஸ் ஓகே இந்த இருக்கு கான்ஸ்டன்ட்ஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இஐடி எனக்கு ரிப்பீட் ஆகுமா ஆகக்கூடாதா? எம்ப்ளாய் ஐடி ரிப்பீட் ஆகக்கூடாது, கரெக்டா? சோ அதுக்காக நான் வந்து அதுக்கு என்ன ஐடி கொடுப்பேன் அப்படின்னா யூனிக். யூனிக்னு கொடுத்துட்டேன்னா யூனிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து அந்த காலத்துக்கு கொடுத்துட்டேன்னா அந்த காலத்துல ரிப்பீட்டர் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணாது. எந்த ரிப்பீட்டர் வேல்யூஸ் வந்தாலும் ஆல்ரெடி இது வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, நீங்க செக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடும். சோ யூனிக் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளால ரிப்பீட்டர் வேல்யூஸ் வந்து என்டர் பண்ண முடியாது. இநேம்க்கு யூனிக் கொடுக்கலாமா? கூடாது. ஏன் இநேம்க்கு யூனிக் கொடுக்க கூடாது? ஏன்னா 2 பேரோட நேம் வந்து சேம் ஆயிருக்கலாம். சிவானே 2 பேர் இருக்கலாம். சோ அதனால வந்து நம்ம இநேம் வந்து கொடுக்க கூடாது. சேலரி அதே மாதிரி கொடுக்கலாமா? 2 பேருக்கும் சேம் சேலரி இருக்கலாம். சோ அதனால வந்து அதுக்கும் நம்மளால யூனிக் கொடுக்கவே முடியாது. போன் நம்பர் யூனிக் கொடுக்கலாமா? ஏன்னா போன் நம்பர் வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி கண்டிப்பா இருக்கவே முடியாது. சோ அந்த காரணத்துக்காக நம்ம போன் நம்பர் கட்டத்துல வந்து யூனிக் வந்து கொடுத்துக்கலாம். யூனிக் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்ப அடுத்து என்ன கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணோம் நம்ம பார்த்தோம்? நாட் நல் கான்ஸ்டன்ட்ஸ். நாட் நல் கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன சொன்னேன்? எம்டி காலமா விடக்கூடாதுன்னு. மோஸ்ட்லி எல்லா காலமே வந்து நமக்கு எம்டியா விடக்கூடாது, எல்லா ரெக்கார்ட்ஸுமே நமக்கு வேணும். அப்ப எல்லா இடத்துலயுமே நம்ம நாட் நல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஆனா சில இடத்துல நாட் நல் யூஸ் பண்ணாம இருப்போம். அது எந்த இடம் நான் சொல்றேன். இப்ப நாட் நல் இது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னா என்ன? இந்த 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த 100 நாள் வேலை திட்டத்துல இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு டேட்டா வந்து என்ட்ரு பண்ண சொல்லிட்டாங்க. அந்த இதுல வேலை பாக்குறவங்க எல்லாம்
இது பண்ண சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்து எனக்கு மெயில் ஐடி நீ எடிட் பண்ணி இது பண்ணித்தான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அது வந்து ஆப்ஷன் இருக்கவங்ககிட்ட மெயில் ஐடி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த இடத்துல நம்ம நாட் நல் கொடுக்க முடியுமா? ஏன்னா அந்த காலத்துல இருக்கவங்ககிட்ட முக்காவாசி பேர்ட்ட மொபைல் இருக்காது. அப்படியே இருந்தா கூட அது பட்டன் மொபைலா இருக்கும். அவங்ககிட்ட இமெயில் ஐடினா அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. சோ அந்த மாதிரி சமயத்துல அவங்ககிட்ட கண்டிப்பா இமெயில் ஐடி இருக்க சான்ஸே இல்ல. சோ அந்த மாதிரி சமயத்துல வந்து நம்ம அதுக்கு நாட் நல் கொடுக்க கூடாது. நம்ம வந்து நம்மளோட இதுதான், நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம மாத்திக்கிறோம். சோ அந்த இடத்துல நாட் நல் கொடுக்காம இருந்தோம்னா அவங்க வந்து அந்த இடத்த எம்டி ஸ்பேஸா கூட விடலாம். ஓகேவா? இது ஓகே. ஓகே, அதே மாதிரிதான் ஆல்டர்னேட் போன் நம்பர்னு ஒண்ணு சொன்னேன் தெரியுமா? இஎஃப் கார்டு ரூல்ஸ்ல முதல் ரூல்ஸ் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இஎஃப் கார்டு ரூல்ஸ்ல வந்து நம்ம சிங்கிள் செல்லுக்குள்ள வந்து சிங்கிள் வேல்யூ டேட்டா மட்டும் தான் இருக்கணும். எனக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு போன் நம்பர் தான் என்னால கொடுக்க முடியும். எனக்கு இன்னொரு போன் நம்பர் வேணும்னா நம்ம ஆல்டர்னேட் போன் நம்பர்னு ஒரு காலம் உருவாக்கி அந்த இதுல கொடுத்துக்கலாம். ஆனா எல்லாருக்கிட்டே 2 போன் நம்பர் இருக்குமா? இருக்காது. அப்படி இருக்க பட்சத்துல ஒரே போன் நம்பர் என்டர் பண்ண முடியாது. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கும் நாட் நல் நம்ம கொடுக்க கூடாது. ஆல்டர்னேட் போன் நம்பர் கொடுத்தா அதுக்கும் நம்ம நாட் நல் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி நம்ம திங்கிங் தான், நம்ம யோசிச்சு போடுறதா இருக்கு. ஓகேவா? நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதுக்கப்புறம் செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப யாராச்சும் இதுல வந்து நம்பர் ஆஃப் 10 கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுல வந்து நம்பர் ஆஃப் 3 இதுல வந்து ஏத்துக்கும். நான் 3 கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க 3 தான் உருவாக்கி இருக்கு. 3 லொகேஷன் தான் நமக்கு மெமரி தான் அலர்ட் ஆயிருக்கு. பட் ஆனா நம்ம வந்து வெறும் 3ன்னு கொடுக்குறோம். ஓகேவா? வெறும் 3னா அது ஒரே ஒரு டிஜிட், மிச்சம் 2 இருக்கு, அது வந்து வேஸ்ட் தான். ஓகேவா? ஆனா போன் நம்பர்ல வந்து அப்படி நம்மளால கொடுக்க முடியுமா? 10 இது கிரியேட் ஆயிரும். அதுக்கு என்ன தெரியும்? 10 இது கிரியேட் பண்றதா அதோட வேலை. நம்பர் ஆஃப் 10ஓட வேலை 10 இது கிரியேட் பண்றதா. யூனிக்யூங்கிறது வந்து அது சேமா இருக்கக்கூடாதுங்கிறதா வேலை. நாட் நல்ங்கிறது அது எம்டியா இருக்கக்கூடாதுதான் வேலை. எனக்கு 10மே ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லல. சோ அதனால இதுல வந்து அவன் 7, 8, 9 இந்த மாதிரி 3 நம்பரை போட்டுட்டு அவன் இது பண்ணா கூட அது ரன் ஆயிரும், அந்த டேட்டா என்டர் ஆயிரும். ஆனா அது தப்பானதா இருக்கும். சோ அதுக்கு அதை வந்து நம்ம மென்ஷன் பண்றதுக்காக தான் செக்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்றோம். இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இப்ப போன் நம்பர் காலத்துக்கு நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். செக் லென்த். ஓகேவா? செக் லென்த் ஆஃப் போன் நம்பர். இதெல்லாம் எப்படி டைப் பண்றதுன்னு கோடிங்ல வந்து நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொரி எழுத தான் படிப்போம், அதாவது கொரியை ரிட்ரீவ் பண்ண தான் படிப்போம். வரும், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போதைக்கு பாத்துக்கோங்க ஒரு ஓவர் வியூ. ஓகேவா? செக் லென்த் ஆஃப் போன் நம்பர் ஈக்குவல் டு 10 இப்படி கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? நமக்கு 10ன்னு இருந்தா மட்டும்தான் 10 நம்பர் என்டர் பண்ணா மட்டும்தான் அதை எடுத்துக்கும். அதை என்டர் பண்ணா உங்க போன் நம்பர் தப்புன்னு நமக்கு வந்து காட்டும். ஓகேவா? இதுதான் செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்றது. நம்ம அடிஷனலா வந்து அந்த நம்ம கொடுக்குற டேட்டா வந்து செக் பண்றோம். அந்த அடிஷனலா செக் பண்றதுக்காக தான் செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து யூஸ் பண்றோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பிரைமரி கீனா என்ன? பிரைமரி கீன்னு நான் சொன்னேன், சரியா? உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பிரைமரி கீ என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரெயின்ஸ் நாட் நல் யூனிக்யூ இது ரெண்டும் சேர்ந்தது. Primary key is nothing but it is a combination of not null and unique. சரியா? இது ரெண்டும் சேர்ந்த constraints தான் வந்து primary key ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ primary key வந்து என்ன? அதுலயும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு டேபிளுக்கு நம்மளால ஒரே ஒரு primary key தான் கொடுக்க முடியும். அப்ப இப்ப நான் இதுல வந்து பாத்துக்கிறேன், எம்ப்ளாயி ஐடி பாத்துக்கிறேன். ஓகேவா? எம்ப்ளாயி ஐடி இந்த இருக்கு. இப்ப இந்த எம்ப்ளாயி ஐடியில எனக்கு நாட் நல்லும் இருக்கு, யூனிக்கும் இருக்கு. எனக்கு நாட் நல்லாவும் இருக்கணும், யூனிக்குவாவும் இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, யூனிக்கும் கொடுக்க தேவையில்ல, நாட் நல்லும் கொடுக்க தேவையில்ல. மொத்தமா இந்த இடத்துல பிரைமரி கீ. ஓகேவா? பிரைமரி கீ கொடுத்துக்கலாம். ஆனா டேபிள்ல இங்கேயும் நாட் நல் இருக்கு, யூனிக்கும் இருக்கு. அதுக்கு நான் பிரைமரி கீ கொடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல அப்ப கொடுக்க முடியும். இந்த இடத்துல நான் யூனிக்கு நாட் நல் போட்டு அந்த இடத்துல பிரைமரி கீயா மாத்திக்கலாம். ஏதாவது ஒரே ஒரு பிரைமரி கீ, சிங்கிள் டேபிளுக்கு வந்து சிங்கிள் பிரைமரி கீ மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் வந்து பிரைமரி கீயோட ரூல்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன? ஃபாரின் கீ. ஃபாரின் கீ தான் என்னன்னு பார்த்தேன். இப்ப இஎஃப் கார்டோட தேர்ட் ரூல்ஸ்ல சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இஎஃப் கார்டோட தேர்ட் ரூல்ஸ் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சப்போஸ் நமக்கு வந்து நிறைய டேபிள் இருக்குது நம்ம டேட்டா பேஸ்ல, அதுல ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் நான் வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா கீ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒன்னு மூலமா வந்து நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அப்ப அந்த கீ ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்னு வந்து நான் பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கீ ஆட்ரிபியூட்ஸ் தான் ஃபாரின் கீ. ரெண்டும் ஒண்ணுதான். ஃபாரின் கீ ஆட்ரிபியூட்ஸ் தான். ஓகேவா? அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப சப்போஸ் இது வந்து என்னோட எம்ப்ளாயி டேபிள். ஓகேவா? இப்ப இதுக்கு கீழே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் டேபிள் உருவாக்குறேன். இந்த டேபிளோட நேம் டிபார்ட்மெண்ட் டேபிள். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா,
டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் லொகேஷன். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் லொகேஷனா ஒரு கம்பெனில வந்து இதை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு எப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதே டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் லொகேஷன் என்னால இந்த டேபிளே வந்து ஃபில் அப் பண்ண முடியும். ஆனா இது வந்து பெருசா ரிப்பீட் ஆகாத வேல்யூஸ். இப்ப என்னோட டிபார்ட்மெண்ட்ல வந்து மேக்ஸிமம் என்ன இருக்கும், அக்கௌண்டிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பேன், சேல்ஸுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பேன், மேனேஜர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. 3 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. அப்ப டிபார்ட்மெண்ட் நம்பர் 10, 20ன்னு அது கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்ப டிபார்ட்மெண்ட் லொகேஷன் அக்கௌண்டிங்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அக்கௌண்டிங்லாம் சென்னையில இருக்காங்க, சேல்ஸ்லாம் வந்து பெங்களூர்ல இருக்காங்க, மேனேஜர்லாம் சென்னையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த டேபிள்ல வந்து நான் என்ட்ரி பண்ணும்போது இந்த டேபிள்ல நான் இந்த சைடு இன்னும் 2 காலம் என்ட்ரி பண்ணி இதை நான் என்ட்ரி பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் அக்கௌண்ட் இப்போ நம்பர் 1 வந்து அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், நம்பர் 2 வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், மறுபடியும் நம்பர் 3 அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். நான் ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்டிங் நான் போட்டுட்டே இருக்கணும், மாத்தி போட்டுட்டே இருக்கணும். இது வெறும் 10 பேருக்கு நம்ம டைப் பண்ணா தெரியாது. ஆனா நம்ம கிட்ட thousands ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்கும்போது அத்தனை பேருக்கு நான் உட்காந்து அதை வந்து எம்ப்ளாயி இது பண்ண முடியாது. சோ அதுக்காக ஒரு சின்ன டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இது ஒரு சின்ன டேபிள், அவ்வளவுதான். இதுல வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல அடிஷனலா ஒரு டேபிள் ஒரு காலம் கிரியேட் பண்ணி அதுல டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாரின் கீனா என்னன்னா ரெண்டுக்குமே காமனா ஒரு காலம் இருக்கு. இதுலயும் டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கும், இதுலயும் டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கும். அதான் அசோல சேம் இருக்கும். அப்ப அந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் நம்பர் 10 ஒருத்தன் கொடுத்தேன், ஒருத்தன் 20 கொடுத்தேன், ஒருத்தன் 30 கொடுத்துவேன். அடுத்து மறுபடியும் 20 கொடுத்துக்கலாம், 30 கொடுத்துக்கலாம், 10 கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணா நம்மளால டிபார்ட்மெண்ட் நம்பர் கொடுத்துக்க முடியும். இந்த 2 டேபிளுக்கும் ஒரு பொதுவா இருக்கிறதா வந்து இந்த ஃபாரின் கீ. ஓகேவா? இதை எஸ்டாப்ளிஷ் பண்ற மூலமா நம்ம வந்து 2 டேபிளுக்கு இருக்க கனெக்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கனெக்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி நாம பின்னாடி படிப்போம். ஓகேவா? ஆனா ஃபாரின் கீனா என்ன, 2 டேபிளுக்கும் காமனா இருக்க ஒரு காலத்தை வந்து மென்ஷன் பண்றதுதான் வந்து ஃபாரின் கீ. இது வந்து இப்ப இந்த ஃபாரின் கீ நம்ம கொடுத்தா ஓகே, இது வந்து வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வேற ஏதோ ஒரு டேபிளோட ஒரு காமன் காலம், ஒரு மெயினான காலம். இப்ப இதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு வந்து டி நேம் தான் வந்து மெயினான காலம், டி நம்பர் தான் வந்து மெயினான காலம். டி நேம் எப்ப வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா பேரண்ட் டேபிள்னு சொல்லுவாங்க. இத வந்து பேரண்ட் டேபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினானதே வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் நம்பர் தான். அதை இந்த இடத்துல நம்ம வந்து அடிஷனலா சேர்த்திருக்கனால இதை வந்து சில்ட்ரன் டேபிள்னு சொல்லுவாங்க. இஎம்பி டேபிள் வந்து சில்ட்ரன்ஸ் டேபிள் சொல்லுவாங்க. இது வந்து பேரண்ட் டேபிள். ஓகேவா? இப்ப ஃபாரின் கீ வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது. இவ்வளவுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு? We have 5 types of constraints. Constraints na moda enna? Constraint is a rule to given for a enter the data. என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு? யூனிக், நாட் நல், செக், பிரைமரி கீ, ஃபாரின் கீ. யூனிக்னா என்ன? ரிப்பீட்டடான வேல்யூஸ் திருப்பி வரக்கூடாது. நாட் நல்னா அந்த இடத்த சும்மா விடக்கூடாது. செக்னா வந்து அடிஷனலா செக் பண்றதுக்காக நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்றோம். பிரைமரி கீனா யூனிக்கும் அண்ட் நாட் நல் வர இடத்துல பிரைமரி கீ கொடுக்க முடியும். ஆனா ஒரே ஒரு பிரைமரி கீ தான் நம்மளால கொடுக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் கீனா 2 டேபிளுக்கு இருக்க ஒரு காமன் காலத்தை வந்து சொல்றதுக்காக தான் நம்ம ஃபாரின் கீங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்றோம். இந்த ஃபாரின் கீ நம்ம கொடுத்துட்டோம்னா ஓகே, அது புரிஞ்சுக்கும். டேட்டாபேஸ் என்ன புரிஞ்சுக்கும்? ஓகே, இது ஒரு காமன் காலம், ஏதோ வேற ஏதோ ஒரு டேபிள்ல அந்த காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும். இவ்வளவுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go.